ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் நாட்களில் வீடியோ போடலை, ஸோ நம்ம கவனம் செலுத்தி கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். டச்சு கிடைக்கிது, ஆனால் நம்மளுக்கு போர்டுகள் எதுவும் அமையலை. ஸோ இந்த கூடுதலாக கவனம் செலுத்தி முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 14/12/2025 சமுர்த்தி SM 33க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதும் போல் வீக் டு வீக் தான் எடுத்திருக்கோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனி டு சனி அல்லது திங்கள் டு திங்கள்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை கொண்டு வரோம். ஸோ இது ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு சமுர்திங்கிற ட்ரா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 9 to 5 ரிசல்ட்டு ABC போடல. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா, அதாவது அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 122, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 190ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம AB போர்டோட 2-3 கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்குது நண்பா. இப்போ நம்ம இந்த ட்ராஃப் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் 740 கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்மளுக்கு தேவை AB. ஸோ ABயை பொறுத்த வரைக்கும் 74, இதோட நம்ம +2-3. இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் கூட்டி கழிச்சலாம் போட வேணாம். ஜஸ்ட் டேரெக்டாகவே நம்ம கூட்டி போட்டுடலாம். அதாவது 7ஓட 2 கூட்டினோம்னா 9, இங்கே 4ஓட 3 கூட்டினோம்னா 7. அப்போது 9 அல்லது 7 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 7. இப்போ இந்த 740க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 8 to 9. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம AB போர்டோட 2-3 ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். 8 to 9. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 8 to 9 இதில் நம்மளுக்கு 8 தான் தேவை. இதோட +2-3. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0, இங்கே 2ஓட 3 கூட்டினோம்னா 5. 0 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 8 to 9க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 5. இப்போ இந்த 8 to 9க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 190. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்கு நண்பா. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். இப்போ 190க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை 19 மட்டும்தான். இதோட +2-3. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3, இங்கே 9ஓட 3 கூட்டினோம்னா 2. 3 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 190க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 2. இப்போ இந்த 190க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 122. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது PC நண்பா. ஸோ இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேஸ் கிடச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அந்த விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு 122 2 டபுளாக கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 122க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்மளுக்கு தேவை 1-2 மட்டும் தான். ஏன்னா நம்ம AB தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோட நம்ம +2-3 கூட்டிக்கிட்டு இருக்கோம். 2-3 பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய எக்ஸ் நண்பா. ஸோ யாரும் குழப்பிக்காதீங்க. இப்போ கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டும்போது 3, இங்கே 3ஓட 2 கூட்டும்போது 5. 3 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 122க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 5. இப்போ இந்த 122க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 9 to 5. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும்.
இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 9 to 5 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு அதோட பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திங்க. இல்லை எனக்கு ஆல் போர்டுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். 9 to 5 இதில் நம்மளுக்கு தேவை வந்து 9 2, ஏன்னா இதுதான் நம்மளோட ஏபி, இதோட ப்ளஸ் 2 3. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 2 கூட்டினோம்னா 1, இங்கே 2ஓட 3 கூட்டினோம்னா 5. அப்போ 1 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு. இதை நம்ம அப்படி கீழே எடுத்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 1 அல்லது 5. 1 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பரை கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஏற்கனவே போன ட்ரா வந்து சி போர்டில் 5 இருக்குது. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா மறுபடியும் 5 வந்துச்சுன்னா நம்மளுக்கு டபுளில் வர வாய்ப்புகள் இருக்குது. 5 அல்லது 1 அல்லது 1 5 அல்லது 5 1 வர வாய்ப்புகள் இருக்குது 5 பொறுத்த வரைக்கும். அல்லது 5 ஆல் போர்டில் போக வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 14/12/2025 சம்ருதி SM 33க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.